அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்பத் குருப்பிய நமஹா, அஸ்பத் பரமகுருப்பிய நமஹா, அஸ்பத் சர்வகுருப்பிய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமத் வரவரமுனி நமஹா, ஸ்ரீமத் குருங்கமுனி நமஹா. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிர ருது கும்ப மாசி மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 26 பிப்ரவரி 2025. இன்று தேய்பிறை திரையோதசி காலையில் 10:19 வரைக்கும் இருக்குது. அதன் பின் சதுர்தசி. திருவோணம் நட்சத்திரம் மாலை மணி 4:53 வரைக்கும் இருக்குது. அதன் பின் அவிட்டம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். பரிகம் நாம யோகம் வணிஜீகரணம். இன்றைக்கு மாத சிவராத்திரி, திருவோண விரதம், மகா சிவராத்திரி. இன்றைய அகசு நாழிகை 29:25, தியாஜியம் நாழிகை 35:29. இன்றைய புண்ணிய திதி மாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி. நேத்திரம் 0, ஜீவன் அறை. இன்றைய கும்பலக்ன இருப்பு நாழிகை 2, வினாழிகை 24. சூரிய உதயம் காலை 6:30. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷபராசியில குரு பகவான், மிதுன ராசியில செவ்வாய், கன்னியா ராசியில கேது, மகர ராசியில சந்திரன், கும்பராசியில சூரியன் புதன் சனி, மீன ராசியில சுக்கிரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று இரவு மணி 1:04 இன்று இரவு, இன்று பின்னிரவு, நாளை அதிகாலை 1:04 மீன ராசிக்குள் புத பகவான் மாற்றம் பெறுகிறார். நாளை காலை 4:36 சந்திர பகவான் கும்பராசிக்கு மாற்றம் பெறுகிறார். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்க போகுது. தாயார், தாய் வழி உறவினர்கள் இவங்களால் ஒரு பெரிய அனுகூலம் நமக்கு கிடைக்கும். தடைபட்டிருந்த கல்வி, தடைபட்டிருந்த தொழில், தடைபட்டிருந்த உத்தியோகம், இது எல்லாமே நமக்கு இன்னைக்கு நிச்சயமான முறையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையில் போவதற்கான ஒரு அனுகூலம், ஒரு மாற்றம் உறுதி. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா, ஒரு விஷயத்துல தைரியமா தன்னம்பிக்கையோட உங்களால் இன்றைய எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும்.
ஒரு 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 விஷயத்தை அதில் குழப்பம் இல்லாமல், அதாவது பிசிறு தட்டாமல் நீங்கள் வந்து காரியங்களை இன்றைக்கி செய்ய முடியும். நம்மளுடைய ராசிநாதன், அவருடைய ஸ்தானம், அவருடைய பார்வை எல்லாமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு பெரிய மாற்றங்கள் இன்றைக்கி உங்களுக்கு உறுதி. பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ஒரு வாக்கு கொடுக்கும்போது நம்மளால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுக்கணும். யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்கக்கூடாது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அதை வந்து நம்ம பேசும்போது அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக நாம் கையாளுறது நமக்கு நல்லது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சுயசாரம் பெற்று 7ஆம் இடத்துல சஞ்சாரம். அற்புதமான ஒரு நாள். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பூரிப்பு, அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பிரிந்து கிடந்த குடும்பம்லாம் மீண்டும் ஒன்று சேரும். அது மாதிரி ஏதோ ஒரு நிமித்தம், ஒரு வேலை நிமித்தமோ அல்லது தொழில் நிமித்தமோ ஏதோ ஒரு காரணம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் மீண்டும் குடும்பத்தோடு சேர்வதற்கான ஒரு சூழல், ஒரு நல் வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். முடிவுக்கு வர முடியாமல் பல காரியங்களிலும் புனர்பூச நட்சத்திரக்காரர் இன்றைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உறுதி. ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமாக இருக்கு, கலக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம். 12ஆம் இடத்தை அவர் பார்த்துடுற. ராசிய சூரியன், புதன், சனி 3 பேரும் நமக்கு பார்க்குறாங்க. ஒரு சுபவிரய செலவுகளுக்கான ஒரு நாள். அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு, ஒரு பயணங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு 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 நல்ல மாற்றங்கள் என்பது உறுதி. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும். அது மாதிரி ஒரு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு அங்கீகாரம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகி நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, தொட்டதெல்லாம் துலங்கும். ஒரு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் இன்னைக்கு விலகும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே இன்னைக்கு வெற்றி பெறும். எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்குங்க. துலாத்தான் எங்கும் உண்டு என்பது சித்தர்களுடைய ஒரு வாக்கு. இப்போது ஒரு தொழில் நுணுக்கம் தெரிந்தவர்கள், அவங்களுடைய சிம்பலே தராசு. அப்போ தொழில் நுணுக்கம், உத்தியோக நுணுக்கம் தெரிந்தவர்கள், தொழில் யார் வேணாலும் செய்யலாம், நுணுக்கத்தோடு செய்யணும். அந்த நுணுக்கம் அப்போ இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் என்பது உறுதி. உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், தொழில் ஆரம்பிங்க, உத்தியோகம் நல்லபடியாக பாருங்கள், வெற்றி பெறுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் அனுகூலம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலையெல்லாம் அது மாதிரி யோக பலன், அதிர்ஷ்ட பலன் அதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது. உங்களுக்கும் உங்கள் தகப்பனாருக்கும் இடையில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் அது எல்லாமே விலகும். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துனோம்னா, நமக்கு மனதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே ஒரு பெரிய மாற்றங்கள் என்பது நமக்கு இன்னைக்கு உறுதி. சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். ஒரு பெரிய மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னாள் அப்படின்னு சொல்லலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில் சுயசாரம் பெற்று சம்பந்தம். ஒரு பெரிய அனுகூலமான ஒரு நாள். நண்பர்கள், உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். முக்கியமாக அந்த வாழ்க்கை துணை வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள். ஒரு பரிபூர்ணமான நல்ல பலன்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் எல்லாத்திலையும் தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும், சீரடையும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா, உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். அது மாதிரி ஒரு கடன் சம்பந்தமான பிரச்சனை ரொம்ப நெருக்கிக்கிட்டு இருக்குங்கய்யா, எனக்கு கடன் சம்பந்தமான ரொம்ப நெருக்கிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல
அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு ஏதோ ஒரு 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 விதமான ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் என்பது நிச்சயமான முறையில் ஒரு ஏற்பட போகிறது. சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் இதெல்லாம் இன்னைக்கு வேகம் பெறும். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துலங்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் நீங்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு நாம் நம்பலாம். குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அனைத்துமே கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய ராசி பலாபல நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.